யாரை பார்த்தாலும் ரம்பூட்டன் 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 கேட்டே இருக்காங்க. இந்த வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ல நீங்க நம்ப மாட்டீங்க 4000 பிளான்ஸ் சேல் பண்ணியிருக்கேன் நான். கிட்டத்தட்ட வந்து ஒசூர் சரௌண்டிங்ல நம்ம நர்சரியில் மட்டும்தான் மெக்கடமியா பிளான்ட். சரி, வேற யார் நர்சரி இல்லை. அப்போ வந்து அவங்களுக்கே அவேர்னஸ் இல்லைன்னும் போது வாங்குறவங்க வந்து கஸ்டமருக்கு எப்படி வந்து அவேர்னஸ் இருக்கும்? ஆப்பிள் வெரைட்டி, ஹாட் கிளைமேட்ல வர்ற ஆப்பிள் வெரைட்டி நம்ம ஊர்ல எல்லாம் வச்சா வரும். ஜஸ்டின்னு இதாப்பா லீச்சி, இதுதான் மங்குஸ்டன் பிளான்ட். இது போகிறது ஆப்பிள் பேர், பேஷன் ஃப்ரூட். மிராக்கல் ஒன்றும் பண்றது வேண்டாம் ஜஸ்டின், நம்ம மிராக்கல் ஃப்ரூட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. பிஸ்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து உங்களுக்கு மில்க் ஃப்ரூட். என்னடா எக் ஃப்ரூட்னா இதில் எக் வருமானு கேட்காதீங்க, ஃப்ரூட்டு தான் வரும். இது போகிறது அவக்கடை, பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவோம். நானா தெரிஞ்சுக்கிட்டு எந்த பிளான்ட்ஸும் இது வரைக்கும் நம்ம நர்சரியில் ஒரு 50% எந்த பிளான்ட்டையும் நான் ஸ்டாக் பண்ணல. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த பிளான்ட் உடனே சர்ச் பண்ணுவேன், எந்த இடத்துல இருக்குதோ அதை தர வச்சிருவேன் நான். சரிங்களா? இல்லைன்னு மட்டும் எந்த பிளான்ட்டும் சொல்ல மாட்டேன். வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அனிமல்ஸு, இந்த பேர்ட்ஸு, அப்புறம் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வெரைட்டி இதெல்லாம் போட்டிருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா போன பழைய வீடியோ வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் வெரைட்டி ஆஃப் வந்து போட்டிருந்த வீடியோஸ். நிறைய பேர் வந்து என்னென்னா ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வெரைட்டி வந்து சிங்கிளாக அது ரேட் என்ன, அது என்ன வெரைட்டி அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம வந்து சாய்ராம் நர்சரிக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இவர்கிட்ட வந்து எந்தெந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது, அது வெரைட்டி என்ன, ரேட் என்ன அப்படின்ட்டு ஒவ்வொரு சிங்கிளாக வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வந்து பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் படி, என் பேர் தான் அசோக்குமார், சாய்ராம் ப்ரொப்ரைட்டரு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நல்லா ரீச் ஆச்சு. நிறைய பேர் வந்து கேட்லாக் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி வந்து கேட்லாக் வந்து நம்மக்கிட்ட வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் ஆகும். அதனால வந்து நாம் வந்து வீக்லி ஒன்ஸு 15 நாளுக்கு ஒரு வாட்டி வந்து கல்கத்தா அப்புறம் ராஜமன்றிலிருந்து பிளான்ஸ் வந்து ஒரு லோடு வந்து வந்துகிட்டே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து பர்டிகுலர் கேட்லாகே வந்து நான் வந்து வீடியோவில் எதுலையும் மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து வீக்லி மாறிட்டே இருக்கும். இந்த வீக் இருக்கிற பிளான்ட் அடுத்த வீக் இருக்காது, அதுக்கு அடுத்த வீக் இருக்கிற பிளான்ட் வந்து அதுக்கு அடுத்த வீக் இருக்காது. அதனால வந்து கரண்ட்டாக என்ன கேட்லாக் இருக்கோ அதை வந்து கஸ்டமர் எனக்கு கால் பண்ணால் நான் டைரெக்டாக அவங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு என்ன நம்மக்கிட்ட பிளான்ஸ் என்ன இருக்குன்ட்டு அவங்களுக்கு வந்து டைரெக்டாக நான் சொல்லிடுவேன். மற்றபடி நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட வந்து 40 வகையான ஃப்ரூட் பிளான்ட்டு அப்புறம் எக்ஸாட்டிக் பிளான்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா? அதில் வந்து எல்லாமே வந்து பட்டிங்கு அப்புறம் கிராஃப்டட் பிளான்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து நம்ம நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, இது நமக்கு லொக்கேஷன் வருமா வராதான்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நமக்கு இப்போ வந்து சீசன் வந்து மாறி போயிட்டே இருக்கிறதால வருமா வராதான்ற டவுட் யாருக்குமே வேண்டாம். ஏன்னா வந்து கிராஃப்டட் பிளான்ட்ன்றதுனால தாய் செடியிலிருந்து நம்ம எடுத்து விதை செடிக்கு கிராஃப்டிங் பண்ணுறதுனால எல்லா சீசனுக்கு எல்லா ஃப்ரூட்டும் வரும். பட் என்ன பண்ணணும்னா இந்த ஆப்பிள், அப்புறமா வந்து இந்த அவகாடா, அப்புறமா ரம்பூட்டனு, லீச்சி, அப்புறமா வந்து லோகன்னு, மலையன் ஆப்பிள், அப்புறம் மில்க் ஃப்ரூட்டு, பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி பிளான்ட்ஸ்கள் என்ன பண்ணணும்னா இந்த 6 மாதம் வந்து ஷேட் நெட் போடணும். சரிங்களா? டாப்பில் வந்து ஒரு 6 மந்த்து ஷேட் நெட் போடணும். இப்போ நாம் எப்படி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரி போனால் வந்து அந்த கிளைமேட் இப்போ பகல், இதே அமெரிக்கா போனால் இது வந்து நைட்டு. என்னடா நம்ம வந்து கிளம்பிட்டோம், அந்த மாதிரி ஒரு திங்க் வரும். அதே மாதிரி தான் பிளான்ட்ஸும் வந்து ஒரு உயிருள்ள ஜீவனை தான் நம்ம மதிக்கணும். ஏதோ ஒரு செடி வாங்கியிருக்கிறோம் வச்சுட்டோம் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அதையும் வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கிற குழந்தை மாதிரி வந்து அதை வந்து பாதுகாப்பணும். சரிங்களா? அப்போ தான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வளரும். சரி எடுத்துகிட்டு வந்தோம் ஏதோ வந்து போட்டால் வந்துடுது, அந்த மாதிரியெல்லாம் வராது. செடியை வந்து நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி வந்து அதை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து அன்பு அதை செலுத்தி, அன்புன்னா வேற அன்பு இல்லை, லௌகியம் இல்லை, தண்ணி உரம் எல்லாம் கொடுத்து நம்ம அதை வந்து நம்ம இப்போ நமக்கு எப்படி ஒரு இலை வாடினா நமக்கு தெரியும். அதே மாதிரி நாம யாராவது வீட்டில் ஒருத்தர் டல்லாக இருந்தால் உடனே வந்து ஏப்பா டல்லாக இருக்குன்னு கேட்குறோம். நமக்கு வாய் இருக்குது, 6 அறிவு ஜீவன், அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து அதுக்கு வாய் இல்லை. அதனால நாம் வந்து அதை தெரிஞ்சுக்கணும், வாடின மாதிரி இருக்கா, ஈரப்பதம் நல்லா இருக்கா என்னன்ட்டு கரெக்டாக வந்து அதை வந்து பராமரித்தோம்னா வராமல் எதுவுமே இருக்காது. அப்புறமா வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி, எங்கள் ஊரில் அந்த மண், எங்கள் ஊரில் இந்த மண் வராதான்னு கேட்குறீங்க. நான் வந்து உங்களுக்கு பொதுவாக கிளாரிஃபை பண்ணுறது என்னென்னா, இந்த எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸோட ஹிஸ்ட்ரி என்ன தெரியுங்களா? வாழை செடி யார் ஊரில் வருதோ அந்த ஊரில் எல்லாமே வந்து இந்த எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வரும். பிகாஸ் என்னென்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, வாழையோட வேர் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். சரிங்களா? அந்த சாஃப்டாக இருக்கிற அந்த வாழை செடியை வளரும்போது இந்த ஃப்ரூட்ஸ் ஒன்றும் வளராமல் இல்லை. ஏன்னா இது மரம் கிட்டத்தட்ட 40-50 வருஷம் வளரக்கூடிய மரம் இது. சரிங்களா?
வாழை மரமே வரும்போது இது வராமல் இல்லை. நாம் என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெர்டிலைசரு அப்புறமா மண்ணோட ஈரப்பதம் எல்லாம் கரெக்டாக வந்து பராமரித்தோன்னா எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்து இல்லை, எல்லா விதமான ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டும் எல்லாமே வரும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எப்படி என்ன பண்ணணுன்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து நடவு செஞ்சுக்கோங்க. நல்ல முறையில் வந்து உங்களுக்கு பிளான்ட்ஸ் க்ரோ ஆகும். அப்புறம் வந்து இப்போ ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இருந்து கரெக்டாக 6 மாதத்துக்கு நீங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணுறதுக்காக நல்லா வந்து ஒரு டைமுன்னே நான் சொல்லுவேன். சரிங்களா? அதனால வந்து யாருமே வந்து பிளான்டேஷன் பண்ணுறவங்க டிலே பண்ண வேண்டாம். ஏன்னா மார்ச், ஏப்ரல், மே இது வந்து கொஞ்சம் வந்து சம்மர்ன்றதுனால காற்றோட வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால வந்து அந்த 3 மாதத்தில் வந்து யாருமே வந்து தயவு செஞ்சு பிளான்டேஷன் பண்ணாதீங்க. மீதி இருக்கிற 9 மாதத்தில் வந்து இந்த ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, ஜூலை. இப்போ இருந்து வந்து எல்லாருமே பிளான்டேஷன் பண்ணுங்க. பிளான்ட்ஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஏன்னா வந்து எங்கள் சைடு வந்து ஹீட் ஜாஸ்தி, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு சூரியன் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. அப்புறம் வந்து காற்றுல வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதால அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி செடி வந்து உள்ளே இழுத்துட்டு க்ரோ ஆகிக்கும். சரிங்களா? அதனால வந்து பிளான்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் இந்த 8-9 மாதம் வந்து பிளான்டேஷன் பண்ணிக்கோங்க. பிளான்ட் வந்து 100% வந்து பக்கா வந்து க்ரோத் ஆகும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற வெரைட்டி ரம்பூட்டான். இது சீசன் இப்போ அதிகமாக விளைச்சல் நல்லா பிரமாதமாக இருக்குது இந்த வாட்டி விளைச்சல். யாரை பார்த்தாலும் ரம்பூட்டான் 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 கேட்டே இருக்காங்க. இந்த வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 4000 பிளான்ட்ஸ் சேல் பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா? இது ஒரு பிளான்ட்டோட காஸ்ட், கிராஃப்டிங் பிளான்ட்டோட காஸ்ட் ஜஸ்ட் வந்து 250 rupees தான் இந்த பிளான்ட்டோட காஸ்ட்டு. ஒரு கிலோ 400 போயிட்டுருக்கு. அதில் பாதி தான் இதோட விலை. சரிங்களா? கரெக்டாக வந்து ஒரு 2லேருந்து 3 வருஷத்துக்கெல்லாம் இது வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரே ஒரு மரம் வச்சிங்கன்னா போதும், 15லேருந்து 20 கிலோ ஃப்ரூட் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஒரு பிளான்ட்லேருந்து. இது கிராஃப்டட் பட்டிங் பிளான்ட்னு சொல்லுவோம். கட்டிங்ஸ் மதர் பிளான்ட்லேருந்து கட்டிங் போட்டு பட்டிங் பிளான்ட்னு சொல்லுவோம். ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணால் ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரூட்டிங் ஜெனரேட் பண்ணிக்கலாம். நிறைய அதிக பேர் கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, இது அவ்வளோ டேஸ்ட்டாக பழம் இல்லை. இப்போ ஐயருக்கு எப்படி தயிர் சாதமோ, நமக்கு இந்துவுக்கு எப்படி வந்து பிரியாணியோ, அது மாதிரி பழ வகைகளை வந்து விரும்புகிறவங்களுக்கு இந்த ரம்பூட்டான் தான் இப்போ வந்து ஃபேமஸ். ஏன்னா வந்து ரம்பூட்டான் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வந்து நம்ம டிவியில் பார்ப்போம், இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரியில் ஏதாவது அனிமல் பிளான்ட்லையோ இல்லை வைல்டு சேனல்லையோ வந்து காட்டுவாங்க. நம்ம ஊரில் கிடைக்குதுன்னா அது கிரேட்டு தானே. அதே மாதிரி ஜெல்லி டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, நானும் சாப்பிட்ருப்பேன். சரிங்களா? நானும் வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு இன்னொரு 1 இயரில் வந்து ஃப்ரூட்ஸ் ஜென்ரேட் ஆகிடும். அப்போ வந்து லைவாக காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய பேருக்கு வந்து ரம்பூட்டான் சாப்பிட்றதாகட்டும், அந்த பிளான்டேஷன் அதை வளர்த்து அது மூலியமாக வந்து நேச்சுரலாக வந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய பேர் அதோட ஆசையாக இருக்கும். சரிங்களா? அந்த ஆசையை நம்ம நர்சரி, சாய்ராம் நர்சரி மூலிமா நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆப்பிள் வெரைட்டி. ஹாட் கிளைமேட்டில் வர்ற ஆப்பிள் வெரைட்டி நம்ம ஊரில் எல்லாம் வச்சா வரும். HRMN வெரைட்டின்னு சொல்லுவோம். நெட்டில் தட்டி பாருங்கள், பட்டன் வரும். இது வந்து எல்லா விதமான ஹாட் கிளைமேட்லேயும் நல்லா வந்து ஹை டெம்பரேச்சர்லேயும் வந்து இது வந்து உங்களுக்கு ஃப்ரூட்டிங் வரும். இது வந்து உங்களுக்கு கிராஃப்டிங் பிளான்ட் தான் நம்மகிட்ட இருக்குது. 4லேருந்து 5 அடி ஹைட்டில் பிளான்ட் இருக்குது. இது வந்து கரெக்டாக ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 வருஷம் உங்களுக்கு ஃப்ரூட்டிங் வந்து வந்துடும். சேம் வந்து நம்ம எப்படி சிம்லாவில் எப்படி ரெட் கலரில் வந்து இருக்கோ அதே மாதிரி அதே கலரில் வரும் உங்களுக்கு. இது வந்து நாங்கள் இப்போ வந்து 140 சீட்லிங் பிளான்ட்டு, 140 கிராஃப்டட் பிளான்ட் வந்து 240 வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம், ஹைட்டை பொறுத்து, அப்புறமா வந்து வெரைட்டியை பொறுத்து. ஜஸ்டின்னு இதாப்பா லீச்சி. நம்ம ரோடு கடையிலலாம் சப்போட்டா மாதிரி சின்னதாக வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்புறமா வந்து இதில் வந்து நம்மக்கிட்ட ரெட் அண்ட் ஒயிட் கலர் 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இந்த பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், 3 feet இருக்குது. இதுவும் வந்து கிராஃப்டிங் பிளான்ட் தான். நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் வந்து பிளான்டேஷன் பண்ணால் கரெக்டாக 2 to 3 இயர்ஸில் வந்து உங்களுக்கு வேணுன்ற ஈல்டு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தா 2வது வாட்டி எங்கடா இருக்குன்னு தேடுவீங்க. அந்த அளவுக்கு இது வந்து டேஸ்ட் இருக்கும். அதனால் வந்து யாராவது வந்து பல வகைகள் பிரியர்கள் ஜாஸ்தி பேர் யாராவது இருந்தால் இந்த பிளான்ட் வந்து வீட்டுக்கு கொண்டு வச்சுக்கோங்க. டேஸ்ட்டில் மட்டும் நான் வந்து எதுவும் கமெண்ட் சொல்ல மாட்டேன். நீங்களே வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், தெரியாதவங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் நான். இதை ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா எப்படா இந்த சீசன் வரும்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதில் இது வந்து உங்களுக்கு கிராஃப்டிங் பிளான்ட் வந்து 220லேருந்து 240 வரும். எல்லா சீசன்லயும் இது கிடைக்குமா? எல்லா சீசன்லையும் நம்மகிட்ட பிளான்ட்ஸ் கிடைக்கும், ஃப்ரூட்ஸ் கிடைக்காது, பிளான்ட்ஸ் கிடைக்கும். இதுதான் மங்குஸ்டன் பிளான்ட்டு. இது வந்து உங்களுக்கு ஈல்டிங் வந்து 4 to 5 இயர்ஸில் ஸ்டார்ட் ஆகும். இந்த பிளான்ட்டோட காஸ்ட் வந்து 200 rupees. ஆல்மோஸ்ட் வந்து 1 feet வந்து ஹைட் இருக்குது. இந்த பழம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். மேலே வந்து
இது பர்பிள் கலரில் வந்து ரவுண்ட் ஆயிருக்கும், கவர் ஆயிருக்கும். அதை வடித்து உள்ளே பார்த்தோன்னா ஒயிட் கலரில் வந்து இருக்கும். அது வந்து சேம் வந்து நம்ம பன்னு இருக்கு இல்லைங்களா, பன்னு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது வந்து கல்டிவேஷன் விற்கிறவங்க ஒரு 6 மாதம் வந்து ஷேட் நெட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து டைரக்ட் சன்லைட்டை விடுங்க. அப்போ தான் இந்த பிளான்ட் வரும். டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா பிளான்ட் அவ்வளோ சீக்கிரமாக க்ரோ ஆகாது. மற்றபடி கேரளா அந்த சைட்லாம் நிறைய நம்ம கேரளாவில் வந்து அது ஆல்வேஸ் கோல்டு கிளைமேட்டு, அதுக்கு செட் ஆயிரும். பட் வந்து நம்ம ஊரில் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, நீங்கள் வந்து என்ன தான் வெயில் அடித்தாலும் கேரளாவில் வந்து கொஞ்சம் காற்று நார்மலாக இருக்கும். சரிங்களா, கூலிங்ன்றது கொஞ்சம் நார்மலாக இருக்கும். நம்ம ஊரில் அப்படி இல்லையே, வெயில் வந்துச்சுன்னா பட்டாசு கிளப்பிடுது. அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பழம் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. யாராவது வந்து சந்தர்ப்பம் இருந்தால் 1 கிலோ வாங்கி சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த பிளான்ட்டோட அருமை என்னன்னு புரியும். அடுத்ததாக பார்க்க போகிறது ஆப்பிள் பேர். இது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம கடையில் தான் வந்து வாங்கி சாப்பிட்ருப்போம். இதெல்லாம் வருமா வராதா நிறைய பேரோட கனவாக இருக்கும். இது ஆப்பிள் நம்ம எல்லாம் பேரிக்காய் வந்து வளர்க்க முடியுமா, நம்ம ஊரில் வருமான்ட்டு. அதெல்லாம் வந்து இப்போ வந்து தூக்கி எறிஞ்சிடலாம். சரிங்களா, ஏன்னா வந்து இது நம்ம ஊருக்கு வரக்கூடிய வெரைட்டி தான். சரிங்களா, NM3 இது வந்து உங்களுக்கு கிராஃப்டட் பிளான்ட் தான். நீங்கள் வச்சா வந்து ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஈரப்பதம் மட்டும் குறையாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து பிளான்ட்ஸ் பாருங்கள், ஹைட் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 to 4 feet இருக்குது. நம்மக்கிட்ட எப்பவுமே வந்து வருஷத்தில் 365 நாள் வந்து இதே ஹைட்டில் இதே ஹெல்த்தியோட பிளான்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எப்பவுமே. இது வந்து ஒரு 6 month மட்டும் ஷேட் நெட் வேணும். ஏன்னா வந்து கிளைமேட்டுக்கு செட் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமா ஷேட் நெட் எதுவும் தேவையில்லை, டைரக்ட் சன்லைட்லேயே வரும். நிறைய பேர் வந்து டிராகன் ஃப்ரூட் செடிக்குள்ள இது வந்து ஊடு பயிராக வந்து நட்டுருக்காங்க. ஆமாம், ஈரப்பதம் நல்லா இருக்கும்ன்ட்டு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மெக்கடாமியா பிளான்ட்டு. நிறைய பேருக்கு மெக்கடாமியா என்னன்னே தெரியாது. பட் வந்து எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சது பிஸ்தா, பாதாம், அஞ்சூர், இதான் ட்ரை ஃப்ரூட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி வந்து மெயின் ட்ரை ஃப்ரூட்டு இதுதான். சரிங்களா, இது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து 1 கிலோ வந்து 2000 rupees இருக்குது. பட் பிளான்ட்டோட காஸ்ட் வந்து 300 to 400 rupees இருக்குது ஒரு பிளான்ட்டோட காஸ்ட்டு. இது வந்து ஆடும் அவ்வளோ சீக்கிரமாக மேயாது. இந்த எட்ஜஸ்ட்ல இருந்தால் வந்து இந்த முள் இருக்கிறதால ஆடு சாப்பிட்றதுக்கும் வந்து கொஞ்சம் தயங்கும். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே வந்து வசதி இருக்கிறவங்க ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இருக்கிறவங்க மெக்காடமியா பிளான்ட் வந்து ஒன்று வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் வீட்டு தேவைக்கு மிஞ்சி வரும்போது நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து அதோட பருப்பு வந்து ஒரு 2000 ரூபாய் இருக்குது. இதோட காய் ட்ரை இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1300 to 1400 rupeesக்கு வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து உங்களுக்கு சீட்லிங் பிளான்ட் வந்து 5 to 7 இயர்ஸ்க்கு வருது. அதே வந்து பட்டிங் பிளான்ட்னா கிராஃப்டட் பிளான்ட்னா ஒரு 4 to 5 yearsல வந்துடுது. யாருக்காவது வேணும்னா பிளான்ட்ஸ் வந்து சாய்ராம் நர்சரியில் வந்து அவைலபிளாக இருக்குது. கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் கிளை பிடிச்சிருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2.5 feet இருக்குது. இந்த பிளான்ட்டோட காஸ்ட் வந்து 300 rupees. இதோட ஹைட்டு பிளான்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து 400 500. சீசன் தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். சரிங்களா, இப்போ மெக்காடமியா வந்து சீட்ஸ் வந்து போட்டு பண்றாங்க, அது பெஸ்ட்டா இல்ல கிராஃப்ட்? ஒன்றும் இல்லை, சீட்ஸ் போட்டு 100 years லைஃப் டைமு. பட் வந்து கிராஃப்டிங் பிளான்ட்டுக்கும் 40 years தான் வந்து டைமு, அதோட லைஃப் டைம் முடிஞ்சிடும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. சீட்லிங் பிளான்ட்டு ஸ்டார்டிங் வந்து லேட்டாக காய்ச்சாலும் அது கீழே வந்து வேரை வந்து நல்லா வலுப்படுத்திக்குது, மேலே வந்து காய் விட்டுறதுக்கு. கிராஃப்டட் பிளான்ட் வந்து மேலே மட்டும் ஸ்ட்ரென்த் இருக்கும், கீழே ஒன்றும் ஸ்ட்ரென்த் இருக்காது. அதனால தான் அது வந்து ஸ்டார்டிங்கில் நல்ல கிராப் வரும். நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்கணும் அவ்வளோ கிராப் வரும், போக 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 கிராப் குறைஞ்சிரும். சீட்லிங் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோனாலும் போக 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 அதிகமாக. சரிங்க, கிராஃப்டட் பிளான்ட் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதோட 3 மடங்கு காய் வந்து சீட்லிங் பிளான்ட்ல நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, நம்ம மெக்காடமியா வந்து இப்போ நம்ம ஏரியாவில் எங்கேயாவது போட்டிருக்காங்களா? மெக்காடமியா கரண்ட்ல வந்து இப்போ வந்து ஆந்திராவில் போட்டிருக்காங்க. சரிங்களா, ஏன்னா வந்து அவேர்னஸ் இல்லை, மெயின் வந்து போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒசூர் சரௌண்டிங்கில் நம்ம நர்சரியில் மட்டும்தான் மெக்காடமியா பிளான்ட். சரி, வேறு யார் நர்சரி இல்லை. அப்போ வந்து அவங்களுக்கே அவேர்னஸ் இல்லைன்னும் போது வாங்குறவங்க வந்து கஸ்டமருக்கு எப்படி வந்து அவேர்னஸ் இருக்கும்? நாம் வந்து அறிமுகப்படுத்தினா தான் எல்லாருமே வந்து வைப்பாங்க. இது வந்து நான் டைரெக்டாக வந்து கல்கத்தாலேருந்து தர வச்சிருக்கிறது. சரிங்களா, அங்கேருந்து தான் வந்தது இந்த பிளான்ட்டு. ஒரு சில பேர் லோக்கல்லேருந்து தர வைக்கிறாங்க. ராஜமன்றியில் இந்த செடி இல்லை இன்னும். சரிங்களா, ராஜமன்றி தான் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பெரிய வந்து இது கார்டனிங் பெரிய இது அங்கேயே இல்லை, கல்கத்தாலேருந்து தான் வருதுங்க. அப்புறமா அந்த அசாம்லேருந்து வருது. மற்றபடி வந்து வேற எங்கேயுமே இந்த செடி அவ்வளோ இல்லை. ஏதோ பெரிய பெரிய நர்சரியில் ஏதோ 1-2 பேர் வச்சிருக்கலாம், எல்லாருக்கிட்டையும் வந்து மெக்காடமியா பிளான்ட் கிடையாது. நாம் வந்து கஸ்டமர் வந்து யாரோ வந்து கூகுள் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, சடனாக அவங்களுக்கு வந்து ஒரு தென்படும், அப்போ டக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு புது பிளான்ட்டை அறிமுகப்படுத்துறதுக்கு முக்கிய காரணமே என்னோட வாடிக்கையாளர்கள் தான். அவங்க வந்து என்கிட்ட புதுசாக கேட்க தான் நானும் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்கேன் ஒழிய, நானாக தெரிஞ்சுக்கிட்டு எந்த பிளான்ட்ஸும் இது வரைக்கும் நம்ம நர்சரியில் ஒரு 50% எந்த பிளான்ட்டையும் நான் ஸ்டாக் பண்ணல. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த பிளான்ட் உடனே சர்ச் பண்ணுவேன், எந்த இடத்துல இருக்குதோ அதை தர வச்சிருவேன் நான். சரிங்களா, இல்லைன்னு மட்டும் எந்த பிளான்ட்டும் சொல்ல மாட்டேன்.
அதே மாதிரி தான் இதுவும் மகடாமியா பிளான்ட். இது அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபேஷன் ஃப்ரூட்டு. இது வந்து கொடி மாதிரி போகும். வீட்டில் ஏதாவது மாடி தோட்டம், மாடி அப்புறமா வந்து வீட்டுக்கிட்ட மரம் ஏதாவது இருந்தால் இது அதுக்கு அடியில் வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து பராமரிச்சிங்கன்னா கொடி மாதிரி மேலே ஏறிடும். இது வந்து கிரிக்கெட் பால் சைஸில் வந்து ஃப்ரூட்டிங் விடும். அதில் எடுத்து நம்ம வந்து உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு குடித்தா சேம் வந்து லெமன் மாதிரி இருக்கும். பட் வந்து ஸ்வீட் ஆகட்டும், அதோட ஸ்மெல் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரே ஒரு பிளான்ட் வச்சிங்கன்னா போதும், சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 2000 காய் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃப்ரூட்டிங் தரக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட்டுக்கு ரேட் வந்து இது வந்து வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். 100லேருந்து 200 வரைக்கும் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்டின் வந்து காலையில் வீடியோ எடுக்கும்போது கஸ்டமர் வந்து அட்ராக்ஷனே ஆக மாட்டேன்றாங்க, ஏதாவது வந்து புது விதமாக மிராக்கலை ட்ரை பண்ணுவோன்னு சொன்னார். நான் சொன்னேன், மிராக்கல் ஒன்றும் பண்ணுறது வேண்டாம் ஜஸ்டின், நம்ம மிராக்கல் ஃப்ரூட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் உங்களுக்காக வந்து கொண்டு வந்திருக்க மிராக்கல் ஃப்ரூட்டு. இது வந்து ரெட்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும், செடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 2 இயர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரூட்டி ஸ்டார்ட் ஆயிரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கிராஃப்டட் பிளான்ட்டு. நம்மக்கிட்ட ஒரு 1 ஃபீட் 1.5 ஃபீட் ஹைட்டில் வந்து ரெடி கண்டிஷனில் இருக்குது. இது எப்படி ஃப்ரூட்டு நார்மல் டேஸ்ட் நல்லா இருக்கும். சேம் வந்து நம்ம வந்து இது ஒரு 1 இன்ச்சு அளவில் சின்னதாக வரும். செடியாக வருமா இல்லை? இது வந்து உங்களுக்கு ஒரு 8லேருந்து 10 அடி செடி மாதிரி தான் வரும். இது செடி ரேட் என்ன? இது வந்து உங்களுக்கு 280லேருந்து 350 வரைக்கும் இருக்குது இந்த பிளான்ட். இது எதுவும் இம்போர்ட் பண்ணுறதா நீங்கள்? இது வந்து கல்கத்தாலேருந்து வர வெரைட்டி தான். பிஸ்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் பிஸ்தா பிளான்ட். இனிமேல் யாரும் போய் வீட்டில் கடைக்கு போயிட்டு பிஸ்தா வாங்காதீங்க. இந்த மாதிரி செடி எடுத்துகிட்டு போய் நீட்டாக வந்து வீட்டுக்கிட்ட ஒரு செடி வச்சுக்கோங்க, சரிங்களா. வேணுன்ற அளவுக்கு வந்து பிஸ்தா வந்து நீங்களே வந்து விளைஞ்சிக்கலாம். ஒரு பிளான்ட்டோட காஸ்ட் வந்து ஜஸ்ட் வந்து 200லேருந்து 250 ருபீஸ் பர் பிளான்ட். இது எக்ஸாட்டிக் வெரைட்டி. இது நீங்கள் வீட்டுக்கு ஒன்று வச்சா போதும். எவ்வளோ வருஷத்தில் வருங்க? இது வந்து 3 இயர்ஸில் வரும். 3 இயர்ஸில் வரும். ஏதாவது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாட் கிளைமேட் இருந்தால் ஒரு 6 மந்த் 1 இயர் முன்ன பின் ஆகும். பட் வந்து இது வந்து கிராஃப்டட் பிளான்ட்ன்றதால 100% வந்து 3 இயர்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு பிஸ்தா வந்து ஜென்ரேட் ஆகும் ஃப்ரூட்டிங். இது வந்து உங்களுக்கு மில்க் ஃப்ரூட்டு. அடியில் வந்து ரெட்டாக இருக்கும், இலை மேலே வந்து க்ரீனிஷாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 6 மந்த்து ஷேடில் வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்து ஷூட் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு இப்போ ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 to 4 ஃபீட் இருக்குது. சாப்பிட்றதுக்கு வந்து மிக மிக ரொம்ப வந்து அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும். இது நம்ம இது எப்படி பழம் எப்படி இருக்காங்க? இது பழம் வந்து உங்களுக்கு அதை கட் பண்ண உள்ள வந்து வயலட் கலரில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். மில்க் ஃப்ரூட்டு. நம்ம ஏரியாவுக்கு வரும், தாராளமாக வரும். இது வந்து 180லேருந்து 250 வரைக்கும் இருக்குது ஒரு பிளான்ட்டு. வேரியேஷன்ஸ் ஜிஷன். இதுதான் வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எக் ஃப்ரூட்டு. என்னடா எக் ஃப்ரூட்டுன்னா இதில் எக் வருமானு கேட்காதீங்க, ஃப்ரூட்டு தான் வரும், சரிங்களா. இது வந்து நெட்டில் போட்டு பார்த்தா தெரியும். சேம் வந்து நம்ம மங்குஸ்டன் மாதிரி பார்க்குறதுக்கு வந்து உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். பழம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும், சரிங்களா. இது வந்து உங்களுக்கு பட்டிங் பிளான்ட்டு. எடுத்துகிட்டு போய் வச்சு ஒரு 3 to 4 இயர்ஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா மரம் மாதிரி போகும். யாராவது வந்து மாடி தோட்டம் பண்ணுறவங்க பண்ணாதீங்க, லேண்டில் வைங்க. அப்போ தான் வந்து இந்த பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா பெருசாக வரும். சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் நெட்டில் போய் எக் ஃப்ரூட்டுன்னு தட்டினா பட்டுன்னு வரும். செடி ரேட் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 180லேருந்து 240 வரைக்கும் இருக்குது. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கேட்லாக் அனுப்புகிறேன். கரண்ட் கேட்லாக் என்ன இருக்கோ அதை அனுப்புகிறோம் உங்களுக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அவக்கடா, பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவோம். இந்த பழத்தில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும், சரிங்களா. அந்த ஃப்ரூட்டில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். எல்லா பழ வகையிலையும் நீங்கள் பட்டர் ஃப்ரூட் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொழுப்பு சத்து நிறையவே இருக்கும். பட் அந்த கொழுப்பு சத்து வந்து கெட்ட கொழுப்பு கிடையாது, ரொம்ப நல்ல கொழுப்பு. நம்ம ஹார்ட்டில் வந்து நிறைய பேருக்கு லங்ஸ் ப்ராப்ளம் அது இதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதுக்குன்னா கெட்ட கொழுப்பெல்லாம் சேர்ந்துட்டு லங்ஸில் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். அந்த கொழுப்பெல்லாம் வந்து இந்த பட்டர் ஃப்ரூட்ஸ், நம்ம வந்து இந்த பழம் நெய் பழம்னு சொல்லுவோம், அந்த பழம் சாப்பிட்றதால இந்த நல்ல கொழுப்பு போய் அந்த கெட்ட கொழுப்பு சேர விடாமல் ஹார்ட்டுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் வந்து அவகடா பட்டர் ஃப்ரூட் பிளான்ட்டு. இதை சாப்பிட்றது சுகரு, பிபி இருக்கிறவங்க, அப்புறமா வந்து ஹார்ட் பேஷண்ட்டு இந்த பிளான்ட் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நம்மக்கிட்ட கிராஃப்டிங் பிளான்ட்டு ரெடி கண்டிஷனில் வந்து ஒரு 3000 பிளான்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பிளான்ட்டோட காஸ்ட் வந்து ஒரு 1.5 to 2 ஃபீட் வரும். ஒரு பிளான்ட் வந்து 250 ருபீஸ். நிறைய பேர் வந்து நிறைய தோட்டம் மாதிரி பண்ணுறாங்க. ஆமாம், இது வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பட்டர் ஃப்ரூட் என்னன்னே தெரியாது. ஏதோ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வச்சுக்கலாமே. வாய்ப்பு இல்லாதப்ப நம்ம வந்து அதை உருவாக்கிக்கணும், அவ்வளோதான் நான் சொல்கிறது.
நாட்டியே இல்ல பாரம்? இது வந்து பல்ப் வெரைட்டின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஆஷ் வெரைட்டி வரும். அது வந்து ஒரு பிளான்ட் 550 700 ருபீஸ் வரும். அது கொஞ்சம் காஸ்ட்லி. அது வந்து ஃப்ரூட் வந்து உங்களுக்கு ப்ரௌன் ரெட் கலரில் வரும். இது வந்து ஒயிட் கலரில் வரும். இது சேம் வந்து ஒன்று தான். என்னன்னா அது அப்கிரேட்டட் அவ்வளோதான். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்று தான். Fearless.